வெல்ல காத்திருக்கும் எங்கள் அணியினரே, வெறும் பொய்யாய் சொல்ல காத்திருக்கும் எதிரணியினரே, எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, முதல்ல இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டரு, டிண்டரு, டெலிகிராம், ஹைக்கு, மெசஞ்சரு, ஜிமெயில், ஜிபே, பேடிஎம், எஸ்எம்எஸ், ஸ்னாப்சாட்டு, டன்டனு, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸு, கேண்டி கிரஷ், கேப்கட்டு, இன்சாட்டு, ரெமினி, யூடியூப், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மேல தூக்கத்திலேருந்து இருக்காமா? நீ என்னமா இதெல்லாம் என்னங்க நடுவர்களே? எனக்கு என்னமோ அந்த சர்வர் லிஸ்ட் சொல்லுவாங்க, தோசை, இட்லி, வடை போட்டா அந்த மாதிரி சொல்றியாமா? நீ பால வரிசையா இதெல்லாம் என்ன நடுவர்களே? எல்லாம் செல்வரேசன் தான் சொல்றோம். இதெல்லாம் ஆப்னு சொல்லுவாங்க, அங்கதான் தப்பு பண்றோம். இதெல்லாம் எல்லாரும் வச்சிருக்கிற ஆப் இல்ல நடுவர்களே, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட ஆப். ஆஹா, ஆப் ஆப். நீ பேசுறத டாப்புமா? இப்ப சொன்ன இந்த ஆப்புங்கெல்லாம் இந்த எதிரணியில உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இந்த நாட்டை காப்பாற்ற போறதுதான் எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க இல்ல. அதனால தாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு 21 வயசுல நல்லா நினைச்சு பாருங்க, இந்த சமூக வலைதளங்கள் யாருக்கு? இளைஞர்களை பண்படுத்துகிறதா பாழாக்குகிறதா அப்படிங்கறதா தலைப்பு. நானே பாழாக்குகிறதேன்னு பேசுறேன்னா அப்ப யாரு பக்கம் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும்னு இப்பவே நினைச்சு பாத்துங்க. கண்டிப்பா ஒரு இளைஞரையே சொல்றாங்க, நல்லா நினைச்சு பாத்துங்க. முன்னாடி எல்லாம் எங்கேயாச்சும் வெளில போனோம்னா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லி வெளியில அனுப்புவாங்க? தங்கம், தெரியாதவங்கள்ட்ட எல்லாம் பேசாததான்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படி சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஆளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டே பேச மாட்டேங்கிறாங்க. கல்யாண வீட்டுல கல்யாண பொண்ணு தலை குனிய மாட்டேங்குது. பெரியார் தாத்தா செஞ்ச புரட்சி பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு தலை குனியறது கிடையாது. கல்யாண பொண்ணு தலை குனியாது, ஆனா கல்யாணத்துக்கு போறவங்க தலை குனிஞ்சு உட்காந்துருவான். பூரா கையிலையும் செல்போன். ஆனா ஒரு நல்லது இருக்கு, என்ன தெரியுமா நடுவர்களே? கேமராமேன்கள்லாம் புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வர்றவங்க பூரா செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல போடுறான், இதை எடுத்து இவன் ஆல்பமா போடுறான், முடிஞ்சு போச்சு, காசு செலவில்லை. அந்த ஒரு நல்லது இருக்குதா, அதையும் நம்ம மறுத்து பேசாம சொல்லணும்.